நான் ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் மட்டும் இந்த வீடியோக்கு முன்னாடி போட்டுறலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. அது எனக்கு பரவால்ல. நீங்க முட்டாளுன்னு சொன்னாலும் பரவால்ல, அணிலுன்னு சொன்னாலும் பரவால்ல, தற்குறின்னு சொன்னாலும் பரவால்ல. நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அத பத்தி நான் யோசிக்க போறது கிடையாது. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அவ்வளோதான். என்னுடைய மனசுல இருக்க விஷயங்கள தான் நான் இந்த வீடியோல பேசியிருக்கேன். நீங்க என்னவா வேணாலும் நெனச்சுக்கோங்க. ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம விஜய் அண்ணாவுடைய கடைசி படமான ஜனநாயகன் படம். அந்த படத்துக்கு இன்னமும் சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட்க்கு எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் வரல. இன்னமும் அது அப்படியே போயிட்டே தான் இருக்கு. அந்த கோர்ட்ல ப்ரொசீடிங்ஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் இல்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது ஒரு ரீமேக் மூவி. பகவந்த் கேசரியோடைய ரீமேக் மூவி தான் ஜனநாயகன் படம். பகவந்த் கேசரி நல்ல ஒரு ஹிட் குடுத்து, ஒரு நேஷனல் அவார்ட் வாங்குன ஒரு படம். அந்த படத்துல என்ன இருக்கும் அப்படின்றது முன்னாடியே தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது, ஒரு காப்பி பண்ண படத்துக்கு சிபிஎஃப்சி சர்டிஃபிகேட் குடுக்கறதுல என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாம அடிப்படையில விஜய் அண்ணா நம்ம இந்தியாவுக்காகவும் சரி, நம்ம தமிழ்நாட்டுக்காகவும் சரி, ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ள ஒரு ஆள் தான். எந்த விதத்திலயும் கெட்டது நடக்கணும்னு நெனைக்க மாட்டாரு. மக்களுக்காக ஒரு நலன் கருதி தான் அவரு. மக்கள நல்ல மக்கள் நல்லா இருக்கணும்னு நெனைக்கிற ஒரு ஆள் தான் அவரு. அப்படி இருக்கும் எப்படி ஒரு பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிற முடியும்? அது ஒரு சினிமாங்க. அந்த சினிமாவையும், ரியல் லைஃப்ல நடக்கிற நம்ம நாட்டுல நடக்கிற விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு மக்கள் முட்டாள் கிடையாதுன்னு நான் நெனைக்கிறேன். ஆ அதுக்கு என்ன வேறுபாடு? அது ஒரு கற்பனை கதை. அதுக்கும் நம்ம ரியல் லைஃப்ல நடக்கிற, நம்ம நாட்டுல நடக்கிற விஷயங்களையும் கம்பேர் பண்ணி பார்க்குற அளவுக்கு அது ஒரு முட்டாள் கிடையாது. அது ஒரு படம். நீங்க சாதாரணமா ரிலீஸ் பண்ணியிருந்தாலே, ஒரு 2 நாள் பார்த்துட்டு, ஒரு 10 நாள் கூட அத பத்தி நெனச்சுட்டு, அப்புறம் அத ஸ்கிப் பண்ணிட்டு மறந்துட்டு வேற வேலைய பார்க்க போயிருவாங்க. நீங்க இப்படி அத பிரஷர் பண்ணி வைக்க வைக்க தான் அந்த படம் ரொம்ப ஒரு எமோஷனல் ஆயிருது. எல்லாரும் கட்டாயம் போய் பார்க்கணும். அந்த படத்துல என்னதான் இருக்கு? அப்படின்னு ஒரு ஹைப் குடுக்குற மாரி தான் எனக்கு தோணுது. ஒருவேள அந்த படத்துல ஒரு தவறான பதிவு, ஒரு மக்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாரி இருந்தா கூட, அது மக்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். மக்கள் ஒண்ணும் முட்டாள் கிடையாது. இன்னைக்கு அவர இவ்ளோ தூரம் தூக்கி கொண்டாடுற மக்கள், நாளைக்கு அதே மாதிரி அவங்கள விமர்சனம் பண்ண தான் போறாங்க. அப்படியும் இல்லாம அவருடைய ஒரு கடைசி படம். அப்படி இருக்கும்போது அவர் எப்படி அ நல்ல படமா குடுக்கணும் அப்படின்னு தானே நெனப்பாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு தான் நெனப்பாரு அவரு. அவரு எப்படி ஒரு பேடா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்கள ஏமாத்தணும்னு நெனப்பாருன்னு எனக்கு தெரியல. அவரு அவரு ஒரு நடிகரா இருந்தா கூட பரவால்ல. அந்த படம் கஷ்டப்பட்டு பண்ணிடுறாங்க. பணம் சம்பாரிச்சுடுறாங்க. சம்பாரிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு 4 நாள் அத பத்தி பேசுவாங்க. அதுக்கப்புறம் அத மறந்துட்டு வேற ஒண்ண பேசிட்டு போயிருவாங்க மக்கள். ஆனா, அவரு இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி. ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது, அவரு இந்த மாரி பண்ணா அவருக்கு தான் அது பேக் ஃபயர் ஆகும். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல இருக்க ஒவ்வொரு மக்களுடைய ஓட்டும், ஒவ்வொரு மக்களும் அவருக்கு ரொம்ப முக்கியம். மக்கள தான் மைண்ட்ல அதிகமா யோசிச்சுட்டே இருப்பாரு. அப்படிப்பட்டவரு, ஏன் அவரு அந்த மாரி பண்ணிருவாருன்னு நீங்க நெனைக்கிறீங்க? அதுவும் இல்லாம எலக்ஷன் ரொம்ப தூரத்துல இல்ல. எலக்ஷன் ரொம்ப பக்கத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு படத்த குடுத்து, அது மக்கள்கிட்ட ஒரு வேள அவரு பேக் ஃபயர் ஆயிருச்சுன்னா, அவருக்கு தான் சிரமம். ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு தான் அவரு படம் எடுத்திருப்பாரு. எல்லா சீன்ஸையும் வச்சிருப்பாங்க. ஏதோ ஒரு டயலாகா இருந்தாலும் வச்சிருப்பாங்க. நீங்க ஒரு விஷயத்த யோசிக்க மாட்றீங்க. அவரு அந்த படத்துல சம்பளத்துக்கு வேல பார்க்குற ஒரு நடிகர் தான். அந்த படத்த புரொடியூஸ் பண்ணவர் கிடையாது. அவருடைய சொந்த காச போட்டு அந்த படத்த எடுக்கல. அவருக்கு அதுல ஒரு வருமானம் வருது. அதனால அந்த படத்த எடுத்திருக்காரு. நீங்க இந்த பிரஷர் பண்றதுனால அவருக்கு எந்த விதத்திலயும் நஷ்டமாக போறதே கிடையாது. படத்துடைய புரொடியூசருக்கு தான் அந்த படத்து மேல அக்கறை அதிகமா இருக்கும். அவருக்கு தான் பிரஷர் அதிகம். ஏன்னா கடன வாங்கி கஷ்டப்பட்டு படத்த எடுக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படம் டைம்க்கு ரிலீஸ் ஆகலன்னா, எல்லார்கிட்டயும் முன்னாடி அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ படத்த டைம்க்கு ரிலீஸ் பண்ணலன்னா, தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே கடன் வாங்கி தான் படத்த வாங்கியிருப்பாங்க. படத்த போடணும், சம்பாரிக்கணும்னு தான் எல்லாருமே. அது எண்ட் ஆஃப் த டே அது ஒரு பிசினஸ் தான். இதுல விஜய் அண்ணாவுக்கு எந்தவித பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஆனா ஒண்ணுங்க, நான் ஒண்ணு யோசிக்கிறது என்னன்னா, ஆ ஒரு சாதாரண படத்துக்கே இவ்ளோ பிரச்சனை குடுக்குறாங்க. ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அவ்ளோ பிரஷர் வருது அவருக்கு. எனக்கு என்னமோ இதுல நரேந்திர மோடி நெறையா இன்வால்வ் ஆயிருக்காரோன்னு தோணுது. எனக்கு இல்லன்னா அவருக்கு இவ்ளோ பிரஷர் வர வேண்டிய அவசியமே இல்ல. அது என்ன ஒரு ரீமேக் படத்துல எதுக்குங்க இவ்ளோ பிரச்சனை? அதுவும் இல்லாம ஒரு ஜட்ஜ்மென்ட் குடுங்கன்னு ஒரு ஜட்ஜ் சொல்றாங்க. அதுவும் இல்லாம மறுபடியும் அப்பீலுக்கு போயி அந்த படத்த நிறுத்தி, பெரிய பெரிய லாயர அசைன் பண்ணி, அந்த படத்த எப்படியாவது நீங்க எவ்வளோ நாள் தான் அந்த படத்த நீங்க உங்கனால நிப்பாட்ட முடியும்? படம் என்னைக்கா இருந்தாலும் வரதான் போகுது. அத நீங்க எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்க தடுக்க முடியாது. அவருக்கு அது ஒரு லாஸ்ட் படம்ன்றதுனால ஒரு எமோஷனல் கண்டிப்பா இருக்கும். ஆனா நீங்க அவருக்கு ஏதோ நஷ்டம் வந்துரும்னு நெனைக்காதீங்க. அதே மாதிரி அவரு என்ன யோசிப்பாரு?
ஃபேன்ஸ்க்கு கரெக்டான டயத்துல அந்த அவங்களுடைய எதிர்பார்ப்புகள நம்ம நிறைவேத்த முடியாம போயிருச்சே! அப்படின்னு கொஞ்சம் யோசிப்பாரு. கொஞ்சம் கவலைப்படுவாரு, வருத்தம் இருக்கும் தான். இல்லன்னு சொல்லல. என்ன பொறுத்தவரை நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு சினிமாவுக்கு இவ்ளோ பிரஷர் குடுக்குறாங்களே, அப்ப அந்த சிபிஐ விசாரணைக்கு அந்த மனுஷன என்ன பாடுபடுத்த போறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப பயமா இருக்கு. ஆ நான் நான் சின்ன வயசுல இருந்து அவருடைய பயங்கரமான ஃபேனா இருந்திருக்கேன். அவரு ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷனா தான் நான் என்னைக்குமே அதாவது ஒரு குடும்ப உறவுகளுக்குள்ள எப்படி ஒரு பாசம் இருக்கும், அந்த மாரி ஒரு பாசம் தான் அவரு ஃபேஸ பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தோணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, ம் அண்ணன் விஜய் அண்ணன். விஜய் அண்ணன் எப்படி இருக்காரு? நல்லா சாப்பிடுறாரா? நல்லா தூங்குறாரா? அவர் நிம்மதியா இருக்காரா? அப்படின்னு தான் கேட்க தோணுது. எனக்கு தெரியும். இந்த வீடியோ மூலியமா அவர்கிட்ட பேசுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. எனக்கு என்னமோ என்னைக்காவது ஒரு நாள் இந்த வீடியோ கிளிப்ப அவரு பார்ப்பாருன்னு எனக்கு தோணுது. பார்க்கலனாலும் பரவால்ல. அ எனக்கு அவர பார்க்குறது, அவர ஒரு நேர்ல பார்க்குறதே ஒரு பெரிய கற்பனையான விஷயம் தான் எனக்கு. அது ஒரு ட்ரீம் மாரி. அது நடந்தா பெரிய சந்தோஷம். அப்படி இருக்கும்போது அவரு எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா சாப்பிடுறாரா? நிம்மதியா இருக்காரா? சந்தோஷமா இருக்காரா? அப்படின்னு தோணுது. எனக்கு என்னமோ மத்தவங்க மாதிரியே அவரும் அவரு சம்பாரிச்சிருக்க பணத்த வச்சு, அவரு சந்தோஷமா ஏதாவது ஒரு ஃபாரின்ல போயி படமும் வேணாம். படம் நடிச்சாலும் படத்துலயும் பிரச்சனை. அரசியல் பண்ணா அரசியல்லயும் பிரச்சனை. எனக்கு தெரியும். அண்ணன் அரசியல்ல இருந்தாருன்னா, நம்ம ஜெனரேஷன் அடுத்தடுத்து வர தலைமுறைகள் நல்லா இருக்குன்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பா இருக்கு. யாரும் இந்த வார்த்தைய அண்ணனுக்கு சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்னமோ, "அண்ணே இது வேணாம் அண்ணே. நீங்க போயிருங்க. நீங்க நிம்மதியா இருங்க." அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. ஏன்னா எல்லா நடிகர் மாரியும் நீங்களும் இந்த மாரி கஷ்டப்படும்போது, அது எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆகுது. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க ஏதோ ஒரு மூலையில நீங்க சந்தோஷமா இருந்துட்டீங்கன்னா, அதுவே எங்களுக்கு ஒரு நிம்மதி தான். அது எங்கள நீங்க காயப்படுத்தாம இருக்கலாம். எல்லாரும் உங்கள காயப்படுத்தும்போது, அது எங்களுக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க வேணாண்ணே, நிம்மதியா போய் இருங்கண்ணே, அப்படின்னு தான் எனக்கு சொல்ல தோணுது. என்னடா இவ இப்படி பேசுறான்னு நெனைக்காதீங்க. நான் ஆல்ரெடி 2, 3 வீடியோ எடுத்து எமோஷனல் ஆகி, மறுபடியும் எடுக்கிற வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பா இந்த வீடியோவ உண்மையிலே விஜய் அண்ணாவோட ஒரு விஜய் அண்ணா மேல ஒரு மரியாதை, அன்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கும் கண்டிப்பா எமோஷனல் ஆகும். ஓகே. நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.